வணக்கம். இன்னைக்கு தினம் தினம் திருக்குறள் என்கின்ற இந்த பகுதியில் நெடுநீர் மறவி மடித்துயில் நான்கும் கெடு நீரார் காமக் கலன் என்கின்ற திருக்குறளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தன்னுடைய கடமையை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை மறந்து சோம்பல் கொண்டு தூங்குவது இன்பம் தருவது போல் தோன்றும். ஆனால் அது நம் வாழ்க்கையில் மீள முடியாத துன்பத்தை தந்துவிடும் என்பதுதான் இதனுடைய பொருள். அதாவது சோம்பல், மறதி, தூக்கம், காலம் கடத்துதல் ஆகிய நான்கும் ஒருவனது வாழ்க்கையை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். நடுக்கடலில் துடிப்பில்லாமல் பயணிப்பது போல தான். அது எப்போ வேணும்னாலும் விழலாம். ஒவ்வொரு பொழுதும் விடுகின்ற போது இது நமக்கான பொழுது என்பதை நாம் உணரணும். இன்றைக்கி என்னென்ன செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சுறுசுறுப்பாக தன்னோட கடமையை தவறாது செய்யணும். இன்னும் முடிஞ்சால் நாளைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு கூட இன்றைக்கே முடிவு பண்ணி வைக்கலாம். இப்படி முன்கூட்டியே முடிவு பண்ணி வைக்கும்போது அதில் சின்ன சின்ன மாற்றங்களும் வரலாம். இது பெரிய வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை காலத்தோடு செய்யணும். சின்ன வேலை தானே அப்புறம் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எதையும் காலத்தோடு செய்யணும். சின்ன சின்ன தவறுகள் தான் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய தடுமாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் தன்னுடைய கடமையை மறந்துடாமல் செய்யணும், சுறுசுறுப்பாக செய்யணும், காலத்தோடு செய்யணும். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய முன்னேற்றம் எந்த விதத்திலேயும் தடைபடாது, நிறைவாக இருக்கும். நன்றி, வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய இந்த அன்னங்காரப்பேட்டை ரோஜா என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.